அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல உறவு என்பது இரு நபர்களுக்கிடையேயான பாசம், நம்பிக்கை, அன்பு, மரியாதை மற்றும் புரிந்துணர்வு கொண்ட ஒரு உறவாகும். இது ஒரு ஆரோக்கியமான உறவு ஆகும். ஒரு நல்ல உறவுகளை பேணுவதற்கு சில விஷயங்களை கையாள வேண்டும். அது என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This video sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆப்பில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டுப் பொருட்கள் எல்லாமே தரமாகவும் விலை குறைவாகவும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஆப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் மூலிமா வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டு, உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. குறைவான விலையில் தரமான பொருள் வாங்கணும்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குடும்பத்திலையும் சரி, நம்ம வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்களிலும் சரி, உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும், ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் அதிகமாகாமல் இருக்க ஒரு சில விதிமுறைகளை நம்ம கையாள வேணும். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நானே பெரியவன், நானே சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு ஈகோவை நம்ம பெற்றோணும். அர்த்தமில்லாமலும் பின்விளைவுகள் அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விட்டுறணும். அதாவது லூஸ் டாக்கை நம்ம விட்டுறணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனையும் நாசூக்காக கையாளணும். அதே சமயத்தில் நம்ம விட்டு கொடுத்து போகவும் கற்றுக்கணும். சில நேரங்களில் சில சங்கடங்களை சகிச்சு தான் போகணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும். எல்லோரிடத்துலையும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சம்மந்தம் உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. உங்கள் கருத்துக்களில் உடும்பு பிடியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உரிய மரியாதையை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீங்க. புன்வருவல் காட்டவும் சிற்சில அன்பு சொற்களை சொல்லவும் நேரம் இல்லாதது போல ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்க கூடாது. பிரச்சனைகள் ஏற்படும் போது அடுத்தவங்க முதலில் இறங்கி வரணும், அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு நம்ம இருக்காம அந்த இடத்துல நம்ம பெருந்தன்மையா நம்மளே பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம உறவுகள் எப்பயுமே நம்மளுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த உறவுகளில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பேசும்போது நம்ம கையாண்டோம் அப்படின்னா எந்த உறவுகளிலுமே நம்மளுக்கு விரிசல்கள் வராது.